ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு விமான நிலையம். அங்கே ஒரு ஆசிரியர் அவருடைய பையனை விமானத்தில் ஏற்றுறதுக்காக வந்திருக்கார். வழி அனுப்ப வந்தவர் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கார். அப்போ அந்த பக்கமாக ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போவாங்கள்ல, சுமை தூக்கி அவர் என்ன பண்ணுறாருனா, அதை எடுத்துகிட்டு போகும்போது இந்த தொழிலதிபர் அவரை பயங்கரமாக திட்டுறார். திட்டிகிட்டு இருக்கும்போது இவர் என்னன்னா கோபமே படலை. அவர் திட்ட அவருக்கு கோபம் வர்றதுக்கு பதிலாக சிரிப்பு தான் வருது. அவர் சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிக்கிறார். இதை அந்த ஆசிரியர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் சொல்லிட்டு அவர் விமானத்தில் ஏறி கிளம்பிட்டார். இவரும் பையனை வழி அனுப்பிட்டு மெல்ல அவர்கிட்ட கேட்குறார், ஏப்பா, அந்த தொழிலதிபர் உன்னை நல்ல இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தாரே, உனக்கு கோபமே வரலையே, இந்த கோபத்தை மறைக்கிறதுக்கான ரகசியம் எனக்கும் கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறார். இவ்வளோ பொறுமையாகவும் இவரை நல்ல ஒரு கோபமே இல்லாமல் கையாண்டியே அந்த திறமையை எனக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்குறார். அப்போ இந்த சுமை தூக்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, அட விடுங்க சார், அவங்க அப்படி தான் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நம்மளும் பதிலுக்கு திட்டினா சரியாக வருமா? நம்மளோட வேலையை நம்ம என்ன செய்யணுமோ நம்ம அதை செஞ்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ஆசிரியர் அவர்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார், அவர் போகிறது அமெரிக்கா, ஆனால் அவருடைய லக்கேஜ் எங்கே போகுதுன்னு தெரியுமா? இங்கிலாந்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆசிரியருக்கு சிரிப்பு தாங்கலை. அவ்வளோதான் சார், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவர் வாட்டுக்கு போயிட்டாரா சொல்லிட்டு. என்ன மக்களே, காமெடி என்னன்னு புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. அதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கோபப்படலை, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம என்ன நினைப்போம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ரகசியமான திறமை இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். எதிர்த்தே பேசாமல் அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த கதை எடுத்தேன். கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் எப்படி நம்மளுடைய சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க, இதுதான் அந்த சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி எப்படி கேஷுவலாக நடந்துக்கிறதுன்னு நம்மளும் சில பேரை பார்த்து கற்றுக்கலாம். சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மீண்டும் நம்ம இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.